நாம இன்னைக்கு பேச போற டாபிக் உங்களை பயமுறுத்தலாம் இல்ல ஆச்சரியப்படவும் வைக்கலாம். மரணத்துக்கு பின்னாடி மனித மூளை சில நிமிடம் உயிரோட இருக்குமா? இது கற்பனை இல்ல, ரியல் கேசஸ் பிளஸ் சயின்டிபிக் ப்ரூஃப். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மரணம் என்பது ஒரு நொடியில் முடிவடைகிறது என்று. ஒரு மனிதன் கடைசி மூச்சை விடும் தருணத்தில் இதயம் நின்றாலும் கூட அவனுடைய மூளை சில நிமிடங்கள் தொடர்ந்து செயல்படுகிறது. அவன் வாழ்ந்த முழு வாழ்க்கையும் மீண்டும் உயிர் பெறுகிறது. புதிய ஆய்வுகள் கூறுவது என்னவென்றால் அந்த கடைசி நொடியில் மூளை மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது. வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நினைவுகள், குழந்தை பருவம், காதல், வெற்றி, தவறுகள் அனைத்தும் ஒரு திரைப்படம் போல கண்முன்னே ஓடுகின்றன. அதனால் தான் பலர் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்றாங்க. 2022ல கனடால நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு வயதான நோயாளி இறந்த பிறகு EEG பிரெயின் ஸ்கேன் மூலம் பிரெயின் ஆக்டிவிட்டி பதிவு செய்யப்பட்டது. ஹார்ட் பிளாட்லைன் ஆன பிறகும் 5 முதல் 10 நிமிடங்கள் காமா பிரெயின் வேவ்ஸ் ஆக்டிவேட்டா இருந்தது. டாக்டர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் சொன்னது பிரெயின் டெத்க்கு பிறகும் மெமரி அண்ட் ட்ரீம் பேட்டர்ன்ஸ் காட்டியது. அதாவது மரணத்துக்கு பிறகும் நினைவுகள் ஓடி இருக்க வாய்ப்பு இருக்கு. USAல ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் 20 நிமிடங்கள் கிளினிக்கலி டெட் என்று டிக்ளேர் செய்யப்பட்டார். ஆனா அவர் உயிர் திரும்பி வந்த பிறகு சொன்னது, நான் என் உடலை மேலிருந்து பார்த்தேன். டாக்டர்ஸ் பேசிய வார்த்தைகள் எல்லாம் எனக்கு சரியா நினைவில் இருக்கு. பிறகு டாக்டர்ஸ் வெரிஃபை பண்ணாங்க. அவர் சொன்ன விவரங்கள் 100% அக்யூரேட்டா இருந்தது. ஒளியை பார்த்து உடலை விட்டு வெளியே மிதந்தது போல ஒரு உணர்வு, மறைந்த உறவுகளை பார்த்த அனுபவம், இவை அனைத்தும் மூளையின் கடைசி பாதுகாப்பு செயலாக இருக்கலாம். ஆனா ஒரு கேள்வி மட்டும் மீதம் இருக்கு. இது மூளையின் விளையாட்டா இல்ல ஆத்மாவின் பயணமா? ஒரு நாள் நாமும் கடைசி 7 நிமிஷங்களை நம் வாழ்க்கையில திரும்பி பார்ப்போம். அப்போ வருத்தமா இருக்குமா இல்ல அமைதியான புன்னகையா இருக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.